கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அண்ணா பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோபு 36வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஆமாங்க, நம் தேவாதி தேவன் நாம் நீதிமான்களாக அவருடைய பாதையில் நடக்கும்போது கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ராஜாக்களோட கூட நம்ம அரியாசனத்தில் அமரும்படியாகவும் இன்னும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் அமர்ந்திருக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோசேப்பு கூட தேவனுக்கு பிரியமாய் நீதிமானாய் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமரச் செய்தார். தாவீதுக்கு பரம்பரையாக அரியாசனத்தில் அவனுடைய வம்சங்கள் வாழும்படியாக அமரும்படியாக கிருபை பாராட்டினார். என்றென்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருந்தது. ஆபிரகாம் கூட ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு நிறைந்த பிரபுவாக அமரச் செய்து கர்த்தர் அலங்கரித்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கூட அப்படி செய்ய காத்திருக்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படலாம். எனக்கெல்லாம் எங்கே நடக்க போகிறது, நான் வறுமையின் உச்சியில் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். நம்பிக்கைக்கு ஏதுவான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இல்லாது இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னதாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் உங்களை சிங்காசனத்தில் அரியணையில் அமரச் செய்து அலங்கரிக்கும்படியாக என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படியாக செய்யும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.